Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக ஜோசியத்தில் பிறந்த நாள், தேதி, பிறந்த நேரம், இடம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதோட அடிப்படையில் நம்மளோட லைஃபு, குணாதிசயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. அந்த வகையில் ஏப்ரல் மாதம் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்துட்டு ஏப்ரலில் பிறந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் மாதத்தில் நிறைய செலிப்ரிட்டிஸ் பிறந்திருக்காங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோஸில் காமிச்சிருக்க எல்லாருமே ஏப்ரல் மாதம் பிறந்தவங்க தான். ஏப்ரல் மாதம் பிறந்தவங்க பொதுவாகவே ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பாங்க. அவங்களோட மனநிலை என்னன்னு நம்மளால் கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மனநிலையில் இருப்பாங்க. அவங்க எதை விரும்புகிறாங்க, எதை கெட்டதாக நினைக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்கவே முடியாது. ரொம்பவும் உணர்ச்சி வசப்படுவாங்க. அதே மாதிரி நட்புகளும் உறவுகளும் அவங்களுக்கு நிறைய அதிகம். இவங்க சவால்களுக்கு அஞ்சாதவங்க. இவங்களால எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுகளை கொண்டு வர முடியும். நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக. இவங்க முதல் பார்வையிலேயே மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி தன்னம்பிக்கை, நல்ல குணம், அப்புறம் குழந்தைத்தனம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு, அப்புறம் வெள்ளை. அதை தவிர பச்சை கலரும் அவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கிழமைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப ராசியாக இருக்கும். பொதுவாக ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணம் என்ன அப்படின்னா, அவங்க சிக்கல்களை தீர்க்கிறவங்க, வலுவான மனசு, அப்புறம் நல்ல நகைச்சுவை, காதல், விசுவாசம், மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது எல்லாமே இருப்பாங்க. இது மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, ஒரு இடத்துல உட்காந்து இருக்க மாட்டாங்க, ரொம்ப நேர்மையானவங்க, மற்றவங்கள்ட்டையும் பதிலுக்கு அதே நேர்மையை நம்பிக்கையை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு பொறுமையே கிடையாது. ரொம்ப வேகமாக கோபப்படுவாங்க, கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாது. ஏப்ரல் 1லேருந்து 10 வரைக்கும் பிறந்தவங்க லட்சியவாதியாகவும் கடின உழைப்பாளியாகவும் சிறந்த தலைவராகவும் இருப்பாங்க. அதிகமான நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 11லேருந்து 20 வரைக்கும் பிறந்தவங்க தாராள மனப்பான்மை, அப்புறம் படைப்பு ஆற்றல், அப்புறம் ரொம்ப நெகிழ்ச்சியானவங்களாக இருப்பாங்க. அதிக கற்பனை திறன் உடையவங்களாகவும் உறுதியான கவனத்தோடையும் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. நம்பகமானவங்களாகவும் எல்லா பொறுப்பையும் திறமையாக கையாளுறவங்களாகவும் இருப்பாங்க. தாராள மனப்பான்மையோடவும் இருப்பாங்க. ஏப்ரல் 21லேருந்து 30 வரைக்கும் பிறந்தவங்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை விரும்புகிறவங்களாகவும் நல்ல எண்ணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. நல்ல உழைப்பாளியாகவும் இருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி கலை ஆற்றல் இருக்கவங்களாகவும் சுய மரியாதையோட நல்ல சமூக முடிவுகளை எடுக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. கொஞ்சம் கூச்சஸ்பாவம் இருக்கவங்களாகவும் இருப்பாங்க. அன்புக்குரியவங்கள்ட்ட தீவிரமாக விசுவாசத்தையும் பக்தியும் காட்டுறாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட இருந்தும் சமமான பக்தியும் விசுவாசத்தையும் எதிர்பார்க்குறாங்க. அதே போல் அவங்களோட லட்சியத்தை அடைகிறதுல உறுதியாகவும் பிடிவாதமாகவும் இருக்கிறாங்க. இதில் ஓரளவு அவங்களோட குணநலன்களை சொல்லியிருக்கிறேன். இது கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏப்ரல் மாதம் பிறந்தவங்களில் சில முக்கியமானவங்க இந்திய குடியரசின் தந்தை டாக்டர் PR அம்பேத்கர், இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரர் முகேஷ் அம்பானி, அப்புறம் கிரிக்கெட்டோட சச்சின் டெண்டுல்கர், நடிகர் தயாரிப்பாளர் அஜய் தேவ்கன், அப்புறம் சூப்பர் ஸ்டார் அல்லு அர்ஜுன், அப்புறம் ஹாலிவுட்டில் ஜாக்கி சான், சார்லி சாப்ளின், அப்புறம் தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நடிகர் சித்தார்த், நடிகர் விக்ரம், நடிகர் ஜெய், நிழல்கள் ரவி, டைரக்டர் சமுத்திரக்கனி, நடிகைகள் சமந்தா, நித்யா மேனன், சுனைனா, நடிகை சரண்யா, அப்புறம் சிம்ரன், அப்புறம் நம்ம பிரபுதேவா, இன்னும் இது போக நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்களா இருந்தால் இதெல்லாம் உங்களோட ஒத்து போகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.